மோடிக்கு எதிராக, அமித்ஷாவுக்கு எதிராக எனக்கும் சுயமரியாதை இருக்கிறது என்று சொல்லி, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் தனித்த அரசியலை முன்னெடுக்க முற்பட்டதுதான் பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு மூக்கறுப்பாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடியாகவும் இறக்கி இருக்கிறது. ஆனாலும் அரசியல் என்பது அரசியல் தானே. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்து விட்டார். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவரும் செல்வி ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவருமான பலமுறை சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்று சொல்லி விடுத்த அந்த அறிவிப்பும், அதனை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக்காக அளிக்க வேண்டிய அந்த நிதியை நிறுத்திய பாஜக அரசை கண்டித்து அவர் வெளியிட்ட அறிக்கையும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்கிவிட்டது என்று சொல்லலாம். காரணம் என்னவென்றால், தன்னை சந்திக்க மறுத்த மோடிக்கு எதிராக, அமித்ஷாவுக்கு எதிராக எனக்கும் சுயமரியாதை இருக்கிறது என்று சொல்லி, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் தனித்த அரசியலை முன்னெடுக்க முற்பட்டதுதான் பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு மூக்கறுப்பாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடியாகவும் இறக்கி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், செல்வி ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு இவர்களை வைத்துத்தான், ஓபிஎஸ்ஐ வைத்துத்தான் எல்லா விதமான நாடகங்களையும் பாஜக நடத்தியது. இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் சொல்லித்தான் இவர் செய்த அந்த தர்மயுத்தம், அதன் பிறகு யார் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக உட்கார வைத்தார்களோ அந்த சசிகலா அம்மையாரை கட்சியை விட்டு நீக்கியது, பிறகு அதன் பிறகு ஓபிஎஸ்ஐயை நீக்கிவிட்டு தனிப்பெரும் தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஆனது, எல்லாமே அந்த கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது. இத்தோடு அவர் நிற்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி செல்வி ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் பலரையும் சகட்டு மேனிக்கு நீக்கிவிட்டு தனது ஆட்களை அவர் நியமித்துக் கொண்டார். இந்த அதிருப்தி எல்லாம் அப்படியே உள்ளே புகைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இங்கே தூத்துக்குடிக்கு வந்த பிரதமர் மோடி அதன் பிறகு தஞ்சாவூர் சென்று வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு சென்று சோழனின் புகழ்பாடி விட்டு டெல்லிக்கு திரும்பும் போது விமான நிலையத்தில் சந்தித்து பேசுவதற்காக ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கின்றேன் என்று கேட்டார் ஓபிஎஸ். அது மறுக்கப்பட்ட நிலையில் அதை ஒரு நாள் மட்டும் பொறுத்து கொண்டிருந்து விட்டு அதற்கு அடுத்த நாள் தான் என்டிஏ, பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்து விட்டார், வெளியேறுவதாக அறிவித்து விட்டார். இப்பொழுது இபிஎஸ்க்கு எதிரான அதிருப்தி, ஏற்கனவே பாஜக எதிர்ப்பு, அதிமுகவில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பாளர்களினுடைய ஆதரவு, அந்த எண்ணிக்கை, இதையெல்லாம் சேர்த்து ஓபிஎஸ்க்கு ஒரு பெரும் பலத்தை தரப்போகிறது. ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தினகரனும் ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார். மதுரையில் மாநாடு, அதன் பிறகு கட்சி தொடக்கம் என்றெல்லாம் அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியிட்ட இபிஎஸ் முதலமைச்சர் ஸ்டாலினையும் சந்தித்து பேசியிருக்கிறார். அது ஒரே நாளில் 2 முறை. ஆனால் அதுக்கு அவர் சொல்லிட்டார், நான் அவரை அவருடைய அண்ணன் மூகா முத்து இறந்ததற்காக இரங்கல் தெரிவிக்க போனேன். அதே நேரத்தில் ஸ்டாலின் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தார், அவரது உடல்நலம் விசாரிக்க சென்றேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் அரசியல் என்பது அரசியல் தானே. வேற என்ன நடந்திருக்கும் என்கின்ற ஒரு நிலையில் இவர் ஒருவேளை அந்த கூட்டணிக்கு போவாரா என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த பேசப்பட்ட நிலையில்தான் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார், திமுகவோடு நாங்கள் கூட்டணி என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை, அவரோடு நாங்கள் சேர மாட்டோம், என்னுடைய அரசியல் வேறு என்று அவர் சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக அது அப்படித்தான் இருக்க முடியும். ஏனென்றால் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் என்பதுதான் அதிமுகவினுடைய கொள்கை நிலையே. இப்படிப்பட்ட நிலையில் ஓபிஎஸ் திமுக கூட்டணி நிராகரித்து விட்டு நான் தனியாக ஒரு கட்சி தொடங்கி எதிர்காலத்து அரசியலை தீர்மானிப்பேன் என்று சொன்னது மிகப்பெரிய அளவிற்கு அடி. இது பாஜகவிற்கு தான். அதிமுகவை கைக்குள் போட்டுக்கொண்டு பெருவாரியான இடங்களை வென்றுவிடலாம் என்று நினைத்த பாஜகவிற்கு
பாஜகவினுடைய துணையோடு மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோட துணையோடு என்றால் பாஜகவினுடைய அந்த உள் வேலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இவிஎம்ல ஆரம்பிச்சு தேர்தல் ஆணையத்தை வச்சு செய்யக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம், அதை வச்சு மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பெரிய இடியாக இறங்கி உள்ளது ஓபிஎஸ் நடவடிக்கைகள். ஏன்னா ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க திரு வைத்தியலிங்கம், திரு மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற ஏற்கனவே இருந்தவங்க, அவர்கள் எல்லாம் பெரும் பலமாக அவருக்கு இருக்கிறார்கள். இவர்கள் தனியை கட்சி ஆரம்பித்து இப்போ விஜயன் மக்களிடையே சென்று அவர் மக்களிடையே பெரும் ஆதரவு பெற்றார்கள் என்றால் அப்பொழுது ஓபிஎஸ் விஜய் கூட்டணி சேரக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. ஆனால் ஒரு விடயம், முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் என்று விஜய் சொல்லுவதை நிச்சயமாக அது ஓபிஎஸ்ஸால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவரால் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். எனவே கூட்டணி தேர்தலில் நிற்கட்டும், பிறகு முடிவு செய்வோம் என்று ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்தால் மட்டுமே, ஒரு புரிதலுக்கு வந்தால் மட்டுமே அவர்கள் 2 பேரும் கூட்டணி சேருவார்கள். ஆனால் ஓபிஎஸ் மட்டுமல்ல, இதே போல ஐயா ராமதாஸ், மருத்துவர் ராமதாசும் இன்னொரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் டிடிவி தினகரன், இவர்கள் எல்லாம் ஒரு பெரிய அளவிற்கு ஒரு அணியாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு உச்சபட்சமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் பாஜகவிற்கு என்ன சங்கடம் என்றால், இவர்கள் எதிர்பார்த்த அதிமுகவை வைத்துக்கொண்டு நாம் பெருமளவு தென் மாவட்டங்கள்லையும் கொங்கு மண்டலத்திலையும் ஜெயிச்சிடலாம் எதிர்பார்த்தாங்க இல்லையா, இதில் தென் மாவட்டங்கள் அப்படின்றது அடிபட்டு போயிடும், சுத்தமாக அடிபட்டு போயிடும். இதுதான் பாஜகவுக்கும் எடப்பாடிக்கும் ஏற்பட்ட பின்னடைவு என்று சொன்னேன். இப்படி இன்னொரு பக்கத்தில் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், திமுகவிற்கு தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிட விஜயகாந்தனுடைய அந்த கட்சி, அவர்கள் அந்த கூட்டணியில் சேர்வார்கள் போல தெரிகிறது. ஆக தமிழ்நாட்டில் தேர்தல் களம் மறுபடியும் ஒரு 5 முனை போட்டியாக வருமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு தீவிரமாகி கொண்டே போகிறது. என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே